Hello guys, welcome back to our channel. My name is Abhay, joined by Anindita. So again we are back with full movie scene reaction of Modal 1. So yeah, let's get started. But usse pehle, if you're new to this channel, guys, please do subscribe us and also please click on the notification bell. Yes, and also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. கல்யாணியம்மா உங்க வீட்ல தண்ணி வருதா வருதே அப்பயும் எங்க வீட்ல Okay. மட்டும் வரல என்ன இது கரண்ட் கூட இல்ல. எல்லார் வீட்லயும் கரண்ட் இருக்கு. ச்சே, போன் செத்து போச்சு. நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன். எத்தனை ஆபீஸ்ல போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க? சார், யார் சார் நீங்க? நாங்க கார்ப்பரேஷன் ஆபீஸ்ல இருந்து வரோம். என்ன கார்ப்பரேஷன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மீறி நீங்க வீடு கட்டிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? The harassment has இத started. பாருங்க, ஒரு அடி எட்டங்கள அரசாங்க நிலத்துல ஆக்கிரமிச்சிருக்கீங்க. இடிக்க சொல்லி கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. 17 வருஷமா இப்படித்தாயா இருக்கு. இவ்வளவு நாள் இல்லாம இன்னைக்குனே வந்தது. ஒரு நோட்டீஸ் கொடுத்தீங்களா? போன மாசமே அனுப்பிச்சாச்சு. நீங்க வாங்கலைன்னா அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? ஐயா 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 இத பாருங்க, தொந்தரவு பண்ணாதீங்க. தயவு செய்து தள்ளி நின்னு ஒத்துழைப்பு போடுங்க. நீங்க இடிங்கப்பா. சீக்கிரமா சொல்லுங்க. ஐயோ இங்க போறாங்க. என்னைய மனசு வச்சா புரியுங்க. என்ன அக்கறையா? அவங்க அளவு Started torturing. This is what actually it happens in most time. பாத்து பாத்து பாத்துறங்கப்பா. என்னங்க ஆம்புலன்ஸ்ல வந்து இறங்குறான். ஓய் ஓய் He's also என்னாச்சு got உனக்கு? beaten a நெத்தில பெரிய lot. கட்டு போட்டுருக்கு. ஒண்ணும் என்னாச்சு? இல்லையம்மா, கியூடிவில ஒரு சின்ன தகராறு. காயமெல்லாம் சிறுசு தான், கட்டு தான் பெருசா போட்டாங்க. ஏண்டா ஏண்டா நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி ஆகுது. ஒரு பக்கம் கரண்ட கட் பண்ணிட்டான், தண்ணியை நிறுத்திட்டான், போனை கட் பண்ணிட்டான், கொலகார பாவிங்க வீட்டை வேற இடிச்சு தள்ளிட்டாங்க. நீ ஒரே ஒரு நாள் முதல்வரா இருந்ததுக்காக நம்மள கரங்கட்ட அடிக்கிறாங்கப்பா. உள்ள கூட்டு போங்கப்பா. இத நான் சும்மா விட போறதில்ல. கியூடிவில புகுந்து என்ன வேற அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் அரங்கனாரோட வேலை. அவரோட ஆளுங்களை நான் கண்ணால Whole பார்த்தேன். channel gone. பரமேசா, நீ போய் வக்கீல் சுந்தராஜன் கூட்டு வா. நில்லுப்பா. என்ன பண்ண போற? கேஸ் போட போறியா? நல்ல ஐடியாப்பா. நிலுவையில் இருக்கிற மொத்த கேஸ் 14 லட்சம். நீ தான் அன்னைக்கு பேட்டியில் சொன்னேன். உன் கேஸ் முடியறதுக்கு எப்படி இருந்தாலும் 25 வருஷம் ஆகும். அதுக்குள்ள வக்கீல் சுந்தரராஜன் 2 தடவை அடி வாங்குவாரு. ஏப்பா, 1947 இருந்து இன்னைய தேதி வரைக்கும் எத்தனை அரசியல்வாதி மாதிரி எத்தனை கேஸ் போட்டுப்பாங்க. எவனாவது ஒரு அரசியல்வாதி தண்டனை அனுபவிச்சுப்பானா? கேஸ் Seriously, முடியற வரைக்கும் நல்ல this ஆள் is அனுபவிச்சு true. செத்தும் போயிருவான். கேஸ் பையில மூட்டை பூச்சி தான் குஞ்சு பிரிக்கும். Now also big politicians against them. A lot media. of cases are filed. அத்தனை டிவியும் பத்திரிக்கையும் கூட்டு அரங்கனார கிழின்னு கிழிக்க போறேன். கியூ டிவியே கழிச்சிட்டானு பாத்துருந்தீங்களா? நான் என்னதான் சார் தப்பு பண்ணேன்? நம்ம நாட்டுல நல்லது பண்ணாலே தப்பு தான். நான் பேட்டி எடுத்தேன். தப்பா? அது என் வேலை சார். நான் ஒரு நாள் முதல்வரா இருந்தது ஒரு விபத்து. நியாயமா அந்த பதவியில் இருக்கிறவங்க என்ன செய்யணுமோ அதான் நான் அன்னைக்கு செஞ்சேன். மற்றபடி எல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் என் சாதாரண வாழ்க்கைக்கு திரும்பிட்டேன். நான் ஒரு சாதாரணமான ஆளு. இன்னும் ஏன் சார் என்ன துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? நீ சாதாரணமான ஆள் எவையா சொன்னா? என்னைக்கு ஒரு நாள் அந்த சீட்ல உட்காந்தியோ அன்னைக்கே நீ அரசியல்வாதி ஆயிட்ட. இத பார், அரசியல் ஒரு தீட்டு, அது உன்னை சும்மா விடாது. நாளைக்கு அவன் ஜெயிச்சானா போலீஸ் விட்டு அடிப்பான், தோத்தானா அடியால வச்சு அடிப்பான். நீ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் சார் முடிவு? ஒண்ணு குடும்பத்தோட புறப்பட்டு போய் போன பக்கமா செட்டில் ஆயிரு, இல்லைன்னா பேசாம அரசியலுக்கு வந்துரு. நோ, எனக்கு அரசியல் வேண்டாம். எனக்கு அரசியல் வேண்டாம். இதுதான் இந்த Scared அரசியல்வாதியோட of வெற்றி. politics now. அட்டி கேட்க வேண்டிய பொதுஜனங்களை அப்படி பொத்திட்டு போறதுனாலதான் இந்த அரசியல்வாதி இந்த ஆட்ட ஆடுறாங்க. இது இந்த நாட்டினுடைய சாவக்கடியா. பிஎஸ் வீரப்ப ஒரு படத்துல சரியா சொன்னாரு, இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும். ஆட்டோ இல்லையா? தலைவர் எந்திரிச்சாரு. எந்திரிங்க எந்திரிங்க.
என்ன போட்டோ எடுக்காரியா ஜூஸ் மேல Everybody போயிடும் was மேல waiting. போயிருமியா இந்த ஆள் வர வரைக்கும் நான் போஸ்ட் இருக்க வேணாமா என்ன நீங்க இங்க என்ன மனசு கேட்கலப்பா அதான் வந்தேன் என்ன முடிவு பண்ணிருக்கேன் எந்திரிச்சு பல்லு விளக்கத்தான் தள்ளுங்க தலைவர் டாய்லெட் போகணும் தள்ளுங்க தள்ளு 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 இடுப்புல கை வைக்காத போடா பண்ணி போடா போடா தள்ளு 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 போ 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 ஏய் நில்லு நில்லு ஏய் வணக்கம் தம்பி, நான் தான் எதிர்க்கட்சி தலைவர் வடுகநாதன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நீங்க எப்படியும் பாத்ரூம் பக்கம் வருவீங்க தெரியும். அதனால தான் காலையில இங்கேயே காத்துட்டு இருக்கேன். தம்பி, நம்ம கட்சியில மொத்தம் 40 எம்எல்ஏ இருக்காங்க. சொன்ன இடத்துல கையெழுத்து போடுவாங்க. இன்னைக்கே நீங்க நம்ம கட்சியில சேர்றீங்க. அடுத்த முதல்வர் நானா நீங்களாங்கிறத பொதுக்குழுல பேசி முடிவு பண்ணிப்போம். தம்பி, மூக்கத்தொகை கொண்டு வந்திருக்கேன். வேன்ல இருக்கு 100 சி. 100 சீனா 100 கோடிங்க. அரசே என்ன மனுஷன் நீங்க ஏயா வெளிக்கு போடாம விலை பேசிக்கிட்டு இருக்கீங்க நீ போப்பா இரு இரு கக்கிஸ் போகும்போது மாலா ஏயா அவர் என்ன பாரினா போறாரு யூரின் தானே போறாரு ஏயா அப்படி உசுர வாங்குறீங்க போப்பா நீங்க நமஸ்தே புகழ்ஜி. புகழ் ஜியா என்னையா அவங்க அப்பன் பேரே மாத்தி விட்டீங்க கொண்டப்பா இங்க அதை நாங்க தேசிய கட்சியில இருந்து வருகிறோம். நீங்க நம்ம கட்சியில சேர்ந்துருங்க. அடுத்த முதலமைச்சர் நீங்க தான். டெல்லியில இருந்து உங்க வளர்ச்சி நிதிக்காக 500 சி வந்திருக்கு. போன்லயே உங்க சம்மதத்தை தலைவர்கிட்ட சொல்லிடுங்க. எது 500 கோடியா புகழ் அந்த இன்கம் டாக்ஸ் நம்பர் சொல்லு ஹலோ எனக்கும் ஜியா புகழ்ஜி கிட்ட சொல்லி நம்ம மேட்டரை கரெக்ட் பண்ணா உங்களுக்கு 2 சி தள்ளி விடுறோம். போடா பண்ணி தம்பி, நான் கூட்டணி கட்சி தலைவர் திருப்பதி சாமி. நீங்க அரசியலுக்கு வர வேண்டாம். உங்க ஆதரவு எங்களுக்கு மட்டும்தான் அறிக்கை விட்டா போதும். உங்களை மானசீக தலைவரா நாங்க ஏத்துக்கிட்டு நீங்க நாங்க தொடர்ந்து செய்யறோம். யாரான அண்ணன் தம்பிங்கிறது யாரவன் தம்பி அட விவசாய கட்சி தள்ளுங்கல்ல உங்களை அடிச்சுட்டு தான் டிவியில சொன்னாங்க. அதை கேட்ட உடனே தேன்மொழி பதறி போச்சு. அது தவிக்கிறது தாங்க முடியாம தான் உங்களை பார்க்க கூட்டிட்டு வந்தேன். பரவாயில்ல தேன்மொழி. தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஏப்பா முக்கியமான ஃபேமிலி மேட்டர் பேசிட்டாங்கப்பா தொந்தரவு டிவியில ஆளுக்காளு உங்க பேரை சொல்றதை கேட்ட உடனே எனக்கு ஒரே கலவரமா போச்சு. எங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை அரசியலுக்கு இழுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு. அரசியல் வேண்டாப்பா. ஒரு தடவை அரசியலுக்கு போயிட்டா சாகர வரைக்கும் அதுல இருந்து மீளவும் முடியாது, அமைதியான வாழ்க்கை வாழவும் முடியாது. Peaceful life. இதை ஏன் Now சுயநலத்துக்காக he will not சொல்லல. get. ஒரு பெத்தன Already ஸ்தானத்துல he has put நீங்க his முடிவெடுக்கிறதுக்கு hand in முன்னாடி politics just for one day also. உங்களே நினைச்சிட்டு இருக்க தேன்மொழியை Now he ஒரு நிமிஷம் can't நினைச்சு get out. பாருங்க. புகழ், இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. பேசாம இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கப்பா. அரசியல்வாதிகள் கண்ணில் படாத இடமா போய் பார்த்து செட்டில் ஆயிடலாம். முடியாது இப்ப எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு போடா பண்ணி பெரிய லைட்டிங்க உங்களுக்காக எவ்வளவு பேர் வெளியே காத்துட்டு இருக்காங்க தெரியுமா? He is எல்லாம் உங்க still ஒரு alive. வார்த்தைக்காக கோடிக்கணக்கான ரூபாயை ஒரு வேன்ல வச்சுக்கிட்டு உங்களை வெளிக்கு வாங்க காத்துட்டு இருக்கிற எதிர்கட்சி கூட்டம் ஒரு பக்கம், தேசிய கட்சி ஒரு பக்கம். See, உங்களை அடிச்சுட்டாங்கன்னதும் so அதை big தாங்க queue முடியாம of உங்களுக்காக politicians உயிரை are விட here. தயாரா இருக்கிற இளைஞர்கள் கூட்டம் ஒரு பக்கம். Same எந்த it will டிவி happen ஆன் பண்ணாலும் to புகழேந்தி get the votes புகழேந்தின்னு and உங்க all. பேரை சொன்ன Once பொது they will ஜனங்க get ஒரு பக்கம். whatever they want, எல்லாத்துக்கும் you மேல are gone. அரசியல்ல இது ஒரு புதிய திருப்பம்னு இந்தியாவுல CNN, BBC-ன்னு உலகம் பூரா உங்க பதிலுக்காக காத்துட்டு இருக்காங்க. நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? No, no. Please. Please. And you please stop. I was in shock till now. எல்லாரையும் கையெடுத்து கும்பிடு. இப்ப நான் எதுவும் பேச விரும்பல. நான் ஒரு சாதாரண மனுஷன். அடிபட்டு காயப்பட்டு ரணப்பட்டு நொந்து போயிருக்கேன். என்ன தனியா இருக்க நல்லையா ப்ளீஸ். ஆமாங்க சார், சார், புகழேந்தி சார். வா வந்து பாரு பாரு இந்த கூட்டத்தை. The fan following here just in Already one day. just in one day. Yes. புகழ், இதெல்லாம் காசு கொடுத்து கூட்டின கூட்டமா? குடிக்க சாராயமும் கடிக்கு கருவாடு கொடுத்து லாரியில் ஏற்றிட்டு வந்த கூட்டமா? இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம். ஒவ்வொருத்த முகத்துல இருக்கிற ஏக்கத்தை பார். ஒரு நல்ல தலைவர் வரமாட்டானா? ஒரு நல்ல ஆட்சி அமையாதா? ஒரு நல்ல எதிர்காலம் அமையாதான்னு ஏங்குற ஏக்கத்தை பாரியா? இன்னைக்கு இருக்கிற இளைஞன் எவனை கேட்டாலும் டாக்டர் ஆகணுங்கிறான், இன்ஜினியர் ஆகணுங்கிறான், வக்கீல் ஆகணுங்கிறான். எவனாவது ஒருத்த அரசியல்வாதி ஆக இருக்கிறானா?
கேட்டா அரசியல் ஒரு சாக்கடை மாடுங்க. சாக்கடையா இருந்தா இறங்கி சுத்தம் பண்ண வேண்டியதானே? அதை விட்டு கண்ட கண்ட அரசியல்வாதிகிட்ட நாட்டை கொடுத்துட்டு அந்த நாட்டத்திலேயே வாழ்ந்து பழகிட்டானுங்க. இந்த மாதிரி இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு நல்ல படிப்பு, அதுக்கேற்ற வேலை, கண்ணுக்கு லட்சணமா ஒரு பொண்ணை பார்த்து Nowadays கல்யாணம் also, பண்ணிக்கணும். அப்புறம் not a 45 single good man is coming into politics Yes. அவுட் ஆஃப் சிட்டில ஒரு just அடுத்த because இடத்த வாங்கி they only 800 know ஸ்கொயர் ஃபீட் ஒரு வீட்டை politics கட்டி is மஞ்சள் done. பெயிண்ட் அடிச்சுக்கணும். அப்புறம் ஈஸ்டர் போட்டு உட்கார்ந்து இந்தியன் நேஷனல் படிச்சுட்டு தங்குடுமா join politics, தம்பு you'll be like that. Those kind of politicians only. மகாத்மா காந்தி ஒதுக்கி இருந்தாருன்னா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? தாமஸ் ஆல்வா எடிசன் நினைச்சிருந்தாருன்னா கரண்ட் கிடைச்சிருக்குமா? இப்படி கிரகாம்பல் நினைச்சிருந்தாருன்னா இப்ப எவனும் டெலிபோன்லயும் செல்லார்லயும் பேசிக்க முடியாது. பட்டுப்பூச்சி கூட தான் செத்து போறதுக்கு முன்னாடி தான் எச்சினால This 100 guy வருஷம் is பேர் having சொல்ற a மாதிரி big பட்டு hand நூலை கொடுத்து தாயா சாகுது. to push into நம்மள மனுஷங்க politics. இவன் யாருப்பா? இவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? இவன் எதுக்கு உன்னை பாக்குறதுக்காக காலையில 5 மணில இருந்து உட்காந்துருக்கணும்? தம்பி எதுக்குப்பா வந்த? The faith of the people. என்ன மாதிரியே நம்ம நாடு நொண்டியா இருக்கு. எந்திரிச்சு நடக்கவே தலைவா. Now, he is into politics. Goosebump is coming Goosebump actually. moment. It's the goosebump moment. True. Do something good. So, sometimes you have to make your hands dirty. Yes. Father is not happy. But simple thing is It's to a life-threatening understand. job. He has already into the politics and he is getting beaten with a lot of people. So now taking your foot back is not an option. Correct. You have to go with the flow. The life where it is steady, you have to go with that. Feel done. From a reporter to politician. வணக்கம். நடந்து முடிந்த To see தேர்தலில் him. மக்கள் கட்சி வேட்பாளர் புகழேந்தி வரலாறு காணாத ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவர் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் அனைத்து தொகுதிகளிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று புதிய சாதனை படைத்திருக்கிறார்கள். This is the thing is, someone likes people, a guy, to make them leaders. 97 voting. இதுவே முதல் முறை. ஒரு 28 வயது இளைஞர் ஒரு மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்பதும் இதுவே போட்டியிட்ட அனைத்து கட்சி வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்தனர். உலக அரசியல் வரலாற்றிலேயே Very good stuff now also. Okay, thing has become the correct what his father made. Yes. Okay. That has become finally. Big responsibility Responsibility, yeah. with this big position. Okay, so many voices, and he was looking for that one voice. எல்லாருக்கும் வணக்கம். லுக், நான் உங்ககிட்ட எல்லாம் எதிர்பார்க்கறது என்னன்னா, நான் ஒரு நாள்ல செஞ்சதை நம்ம எல்லாருமா சேர்ந்து நிரந்தரமா செய்யணும். அதை சிறப்பா செய்யணுங்கிறதுக்காக ஒவ்வொரு துறைக்கு 2 அமைச்சர்களை நான் நியமிச்சிருக்கேன்.
ஒரு விவேகமுள்ள முதியவர், ஒரு வேகமுள்ள இளைஞர். நம்ம நாட்டுல எல்லாத்துக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்கு, ஆனா எதுவும் செயல்படுறதில்ல. ஓட்டை இருக்கிற வரைக்கும் ஒழுங்குதான் செய்யும். தப்பு நடக்கிற வரைக்கும் நம்ம எவ்வளவுதான் திறமையை ஆட்சி நடத்தினாலும் அது வேஸ்ட் தான். முதல்ல தமிழ்நாட்டுல எந்த மூலையில என்ன தப்பு நடந்தாலும் நமக்கு தெரியணும். உடனே அந்த தப்பை நம்ம சரி செய்யணும். தப்பு செஞ்சவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும். அதுக்கு புதுசா நான் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்த போறேன். புகார் பெட்டி. இந்த புகார் பண்ற வசதி தான் எல்லா துறையிலும் ஏற்கனவே இருக்கே. அப்புறம் ஏன் தப்பு நடக்குது? ஏன்னா அது கை கெட்டுற தூரத்துல இல்ல. அது மட்டும் இல்லாம அதுல போடப்படுற புகார்கள் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட போய் சேரதுனால அவங்க எந்த நடவடிக்கை எடுக்காம பூசி முழுகிறாங்க. அது ஒரு செயல்படாத சம்பிரதாய பெட்டியாவே இருக்கு. ஆனா இந்த புகார் பெட்டி நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தெருவுலயும் இருக்கும். தண்ணி வரலனாலும், லைட் எரியலனாலும், ரோடு சரியில்லைனாலும், கலப்படம் நடந்தாலும், லஞ்சம் வாங்கினாலும், IPS IAS மந்திரி அவ்வளவு ஏன் நானே தப்பு பண்ணாலும் பொதுமக்கள் தைரியமா இதுல எழுதி போடலாம். 24 மணி நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ள எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி செய்யப்படும். இதுக்கு நான் ஒரு தனித்துறையை அமைக்க போறேன். அது புகார் துறை. அது என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கும். என்னைக்கு இந்த புகார்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இந்த புகார் பெட்டியில காலியாவதோ அன்னைக்குதான் ஒரு நல்ல ஆட்சி நடக்குதுன்னு அர்த்தம். அதை நோக்கிதான் நாம எல்லாரும் பாடுபட்டோம். Very good. Something new initiative he has taken. Okay, all opposition parties coming together to form a united bloc. Gathbandhan. Gathbandhan. Yes. Finally they won. They own by themselves. நேத்து வந்த சின்ன பையன் ஒரே எலெக்ஷன்ல நம்ம அத்தனை பேர் அரசியல் வாழ்க்கைக்கும் ஆப்படிச்சுட்டாங்க. இனிமே இவன் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் நம்ம அரசியல் பண்ண முடியாது. பேசாம சொந்த ஊர்லயே கடகண்ணி கட்டி பொழைச்சிக்க வேண்டியதுதான். அது அவ்வளவு சுலபம் இல்ல. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல சொல்லி நம்ம பிளாக் மணி எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டான். போன ஜென்மத்துல பெருச்சாலியா இருந்திருப்பான் போல இருக்கு. பழைய ஃபைல் எல்லாம் நோண்டி மொத்தம் 800 சொச்சம் கேஸ் பதிவு பண்ணிருக்காயா. நம்மள கூடிய சீக்கிரம் உள்ள தள்ளாம விட மாட்டான். நாம முந்திக்கணும். அவனை போட்டு தள்ளுற தவிர வேற வழி இல்ல. சின்சாமி என்னங்கய்யா? பாம்பேல ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லல? ஒண்ணு இல்லைங்க, 9 இருக்கு. திராவகம் வீசுறவன், கழுத்தை வெட்டி போடுறவன், AK-47 பார்ட்டி, விஷம் வைக்கிறவன், பாப்ரே ஊசி குத்துறவன், பாப். வெடி வைக்கிறவன். Still they are planning. அதான் நம்ம ஊருக்கு தொண்டு தொற்று வழக்கம். மத்தவன் மேல பழி போடுறதுக்கு வசதியா இருக்கும். Okay. Okay guys, so he has finally become the CM, and he has done already very good thing in one day, but he has now full on now full set, power he is having, right, to do good thing lot for of the things. society. Yes. Yes, but still this opposition and everybody is trying to defeat him, and they are now planning to do something bigger maybe now. Yes, right? of course they have are beaten going him, to do. but yes, they will do something worse now. But coming to the reality fact, things is like that. Any good people nowadays very rarely they will accept They will to accept enter to into enter. the politics, Yeah. because now the Because of politics this is very dirty, dirt. right? And of course, if one man is doing something good, all opposition will unite their hand Yes, against them. against them. That it happens, This right? is very, very pathetic to even think about that also, right? Like, you have so good atmosphere or good setup to do the good thing, Right. You have everything in your hand, you have power, you have monetary benefit also, to do good things for the society, but still you will be not doing it. What Yeah. is this? This movie is an eye opener exactly. actually. Just people or this kind of politicians generally they used to run for the votes only, Yes. and for the vote to get the vote they will do anything. They will Anything. give They will murder a lot also, of I think, freebies yeah. as well to everybody who is not deserving as well, right? Some people is having a good amount of money and all, still they get the benefit of freebies. Correct. So that is not required to them. Freebies should be given to the only the needy person Yes. who is in great need for those things, right? Unnecessary, why to waste the tax money to give everybody and get the political support, get the votes and all. So, Yes. this they used to do, right? Correct. Nowadays also it happens, each and every political party is doing this.
So yes, that is it for today's video. I hope you have enjoyed our reaction. If you do so, please don't forget to subscribe, guys, and also please click on the like button to like this video and share this video with your friends and family. See you in the next video. Till then, bye.